வணக்கம் மக்களே. எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பெரிய கவலை இருக்கும். என் பொண்டாட்டி என் பேச்சு கேட்கறதில்ல, இல்லை பொண்டாட்டிக்கு வந்து புருஷன் என் பேச்சு கேட்கறதில்ல, இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கறதில்ல, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாத்தியாருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என் பேச்சு கேட்கறதில்ல, இல்லை ஒரு முதலாளிக்கு ஒர்க்கர்ஸ் என் பேச்சை கேட்கறதில்லன்னு எல்லாருக்கும் மிகப்பெரிய மனக்குறை இருக்கும். இந்த மனக்குறையெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு அவங்க உடம்பு அவங்க பேச்சை கேட்கறதில்லன்றதுனால தான். அவங்களால அவங்க மனசையும் அவங்க உடம்பையும் அவங்க சொற்படி கேட்க வைக்க முடியலன்ற ஒரே ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணத்தினால தான் ஊரில் உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவங்க பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறது. தான் மனசையும் தான் உடம்பையுமே பேச்சை கேட்க வைக்க முடியாதவங்க ஏன் மற்றவங்க தான் பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இந்த லாஜிக் எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் உங்கள் சொற்படி கேட்க வைங்க. உங்கள் கை கால்கள் நீங்கள் சொல்கிறபடி கேட்க வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மற்றவங்க உங்கள் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த கஷ்டம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? இன்றைக்கி கையை வந்து புது போச்சர் காமிச்சிருக்கேன் நீட்டாக, ஒயில் ஏங்கல். ஸோ இந்த ஒயில் ஏங்கல் வந்து இதுவும் கஷ்டம்தான். கையை இந்த போச்சரில் வைக்கிறதும் இந்த போச்சரில் வைக்கிறதும் இந்த போச்சரில் வைக்கிறதும் ஒவ்வொரு பாட்டாக பண்ணும்போது அதோடைய நெஞ்சோடைய விரிவாக்கம் அது அதிகமாக போகும். ஸோ கையை இந்த அளவுக்கு அகலமாக்கும்போது அதோடைய போச்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும், நெஞ்சோடைய விரிப்பு. நன்றி.